இயேசு கிறிஸ்து வந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்போ ஆரம்பிச்சிடலாமா? ஓ ஆரம்பிக்கலாமே. உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும். எனக்கு இதுதான் டான்ஸ், எங்க ஊர்ல இப்படிதான் ஆடுவோம். இது அண்ணதான் கை தட்டி. ரெண்டு பிள்ளைங்க வச்சுக்கிட்டு இவங்க ஆடின ஆட்டத்தை பாருங்க. பலத்த ஒரு கரை செம்ம என்ன வச்சுங்க. அந்த என்ன நடக்குதுங்க? ஏன் இத்தனை பேர் இருக்காங்க? தெரியலையே, ஒரே கூட்டமா இருக்கு. எல்லா புடவை கட்டி இருக்காங்க, நாட்டுப்புற மாதிரி இருக்காங்க, வெஸ்டர்னா இருக்காங்க. தெரியலையே, ஏதோ ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குது போலயே. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். இன்னைக்கு நம்ம மத்திய அன்பு ஆண்டு விழாடி. ஓ அப்படியா? அதான் இவ்வளோ கூட்டம், எல்லாம் ஜல ஜல மின்னுக்குறாங்களே. ஆமால, மத்திய அன்பு ஆண்டு விழாக்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் வருக வருகன்னு அன்புடன் வரவேற்கிறேன். வெல்கம் வெல்கம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர். இப்போ நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்ன தேவை? ஆமா, ஏதோ ஒன்று ஸ்பெஷலா நமக்கு தேவையே. என்ன தேவை? என்ன தேவை? உனக்கு தான் தெரியுமே, சொல்லு. தூய ஆவியாரோட அருள் வேணும் நமக்கு. அந்த தூய ஆவியானோட துணை வேண்டி இப்ப நம்ம அன்பி ஆண்களை வந்து ஒரு தூய ஆவியான ஒரு பாடல் பாடி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க கூப்பிடலாமா? என்ன காய்ஸ், ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள் பொழையணுமே, வல்லமையோடு வாழணுமே. மரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. மத்திய அன்பியம் திறக்க வேண்டும், மாந்தர் வாழ வேண்டும். மத்திய அன்பியம் திறக்க வேண்டும், மாதர்கள் வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானத்திலிருந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். அருமையாக தூய ஆவியார் பாடல் பாடிய நமது அன்பி ஆண்பருக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்ததாக வரவேற்புரை வழங்க நமது அன்பி உறுப்பினரான திரு ஏ மிக்கேல் ஜெயராஜ் அவர்களை மேடைக்கு. மகிழ்ச்சியான இந்த நாள் மத்தேயு அன்பியத்தின் ஆண்டு விழா. இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாள், ஒரு கொண்டாட்டத்தின் நாள். இந்த மத்தேயு அன்பியத்தின் தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர் இவர்களை நாம் அனைவரும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த அன்பிய ஆண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற நமது அன்பிய குடும்பங்கள், அன்பிய மக்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த அன்பிய ஆண்டு விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சிறப்புரை ஆற்றுவதற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற நமது கொம்சியத்தின் தலைவர் ஜாய்ஸ் ஜென்சன் அவர்களை
நமது அன்பியத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். நல்ல ஜோரா கைகளை தட்டுங்களா. ஏன் இந்த அன்பிய ஆண்டு விழாவுக்கு நம்மளையெல்லாம் வாழ்த்தி நம்மளையெல்லாம் மகிழ்விக்க 2 வெண்புறாக்கள் வந்திருக்கின்றன. அருள் சகோதரிகள் அவர்களை நமது அன்பியத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக நமது உதவி தந்தை அருள் சகோதரர் இவர்களையும் நமது அன்பியத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். வானம் என்பது அழகு கூற வேண்டும் என்று சொன்னால் வானத்திலே விண்மீன்கள் ஜொலிக்க வேண்டும். வானம் அழகுற வேண்டும் என்று சொன்னால் வானத்திலே நட்சத்திரங்கள் ஜொலிக்க வேண்டும். அதையும் தாண்டி இன்னும் அழகாக வானம் ஜொலிக்க வேண்டும் என்று சொன்னால் வானத்திலே விண் விரிவுகள் தோன்ற வேண்டும். அப்படி தோன்றும் போது வானம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். நம் உள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்திலே அன்பு இருக்க வேண்டும், மகிழ்ச்சி இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 13:13 சொல்லப்படுகிறது, எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு இந்த 3மே நிலையாய் உள்ளன. இவற்றில் அன்பே தலை சிறந்தது. நான் இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் நமது வாழ்க்கை வளம் பெற வேண்டும், நமது வாழ்க்கை அன்பில் நிலைத்திருக்க வேண்டும், நமது வாழ்க்கை வானத்திலே நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருப்பது போல நமது வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்க வேண்டும் என்று சொல்லி நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் நம் அனைவரையும் ஆன்மீகத்திலும் அன்பிலையும் ஒரே குடும்பமாக நம்ம எல்லாம் இணைத்து நம்மளை நமது குடும்ப தலைவராக இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எப்படி பாராட்டுவது, எப்படி வரவேற்பது என்று சொன்னால் அதற்கு ஈடு இணை எதுவுமே அல்ல. அவர் பாதங்களை தொட்டு சிரங்களை தாழ்த்தி ஒரே மனதோடு அன்பின் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரே குடும்பமாக நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களை வருக 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 என வரவேற்று பாதம் தொட்டு மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். அருமையாக வரவேற்புரை வழங்கிய திரு ஏமிக்கல் ஜெயராஜ் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வெல்கம் டான்ஸ் ஆட நம்ம அன்பிய குட்டீச மேடை கலைக்கிறேன். புதுசு புதுசு எல்லாமே புதுசு, இயேசு கிறிஸ்து வந்த என் மனசு. புதுசு புதுசு எல்லாமே புதுசு, இயேசு கிறிஸ்து வந்த என் மனசு. பழைய குணம் போயாச்சு, புதுமை
அருமையாக நடனம் ஆடின நம்ம சின்ன பசங்களுக்கெல்லாம் நன்றிகள். அடுத்ததாக நமது அன்பிய ஆண்டு அறிக்கையை வாசிக்க செயலாளர் அவர்கள் திருமதி பெல்சி அவர்களை மேடை கலைக்கிறேன். அன்பியத்தின் 14/7/2024 முதல் 5/10/2025 வரை உள்ள ஆண்டு அறிக்கை. புனித மத்தேயு அன்பியத்தில் மொத்தம் 28 குடும்பங்கள் உள்ளன. எங்களது அன்பிய கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணியளவில் தொடங்கும். மாதத்தில் 2 கூட்டம் வைக்கப்படும். கூட்டத்திற்கு 13 அல்லது 15 உறுப்பினர்கள் வருகை தருவார்கள். 14/7/2024 அன்று புனித மத்தேயு அன்பியத்திற்கு அன்பிய ஒருங்கிணைப்பு தலைவர் திருமதி ஜாய் சென்சன் அவர்களால் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தலைவி சகோதரி அமலா, துணைத் தலைவி சகோதரி கௌரி, செயலாளர் சகோதரி பெல்சியா, பொருளாளர் சகோதரர் செல்வம் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் அனைவருக்கும் கைத்தட்டல் கொடுக்கப்பட்டு பணி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. மத்தேயு அன்பியத்தில் அக்டோபர் 2024 ஆலயத்தில் நடைபெற்ற விவிலிய வினாடி வினா போட்டியில் சகோதரி அமலா, சகோதரி விமலா, சகோதரி சுதா கலந்து கொண்டு பாராட்டு பெற்று ஆறுதல் பரிசு வாங்கினார்கள். இயேசுவின் பிறப்பு செய்தியை முன்னிட்டு ஆலயத்தில் நடைபெற்ற கேரல்ஸ் பாட்டு போட்டியில் அன்பியத்தில் உள்ளவர்கள் கலந்து கொண்டு 5வது பரிசை தட்டி சென்று அன்பியத்திற்கு பாராட்டை சேர்த்தனர். கிறிஸ்து பிறப்பு விழாவை முன்னிட்டு துணை பங்கு தந்தையோடு இணைந்து இல்லம் இல்லமாக சென்று கேரல்ஸ் பாடி வீடுகள் மந்திரித்து பின் இனிப்புகள் வழங்கி இறுதியில் ஒரு இல்லத்தில் வைத்து இரவு உணவை நிறைவு செய்து அன்று இரவு மகிழ்ச்சியாக அன்பிய குடும்பத்தினர் அனைவரும் கலந்து கொண்டனர். ஜனவரி மாதத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் நடைபெற்ற கோல போட்டியில் அன்பிய மக்கள் கலந்து கொண்டு 4வது பரிசை பெற்றனர். 10/11/2024 அன்று புனித மத்தேயு அன்பியத்திற்கு அன்பிய ஒருங்கிணைப்பு துணைத் தலைவர் திரு லிவிங்ஸ் அவர்களால் தலைமையில் 7 பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். தலைவராக சகோதரி ஆரோக்கியராஜன் அமலா, இறைவேண்டல் பொறுப்பாளராக சகோதரி பட்டுக்கணி அமல்ராஜ், முதியோர் பொறுப்பாளர்களாக சகோதரர் அந்தோணி பீட்டர் ஆரோக்கியமேரி, தம்பதியர் பொறுப்பாளராக சகோதரி வில்லியம்ஸ் பெல்சியா, பெண்கள் பொறுப்பாளராக சகோதரி பிரான்சி சுதா, சிறுவர் பொறுப்பாளராக சகோதரி கௌரி ஆனந்த் ஆகியோர் பொறுப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு கைத்தட்டல் கொடுக்கப்பட்டு பணிகள் சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. 2025 அக்டோபர் மாதம் ஆலயத்தில் நடைபெற்ற விவிலிய வினாடி வினா போட்டியில் சகோதரி அமலா, சகோதரி பிரீதா, சகோதரி ஜெனிபர் கலந்து கொண்டு 5வது பரிசை தட்டி சென்று அன்பியத்திற்கு பாராட்டை சேர்த்தனர். இயேசுக்கே புகழ். ஆண்டறிக்கை வாசித்த திருமதி பெல்சி அவர்களுக்கு நன்றிகள். வார்த்தை மனுருவானார் நம்மிடையே குடிக்கொண்டார். இறை வார்த்தைன்றது எவ்வளோ முக்கியம்னு நமக்கே தெரியும். அப்படிப்பட்ட இறை வார்த்தையை நம்ம அன்பிய குட்டீஸ் புரிஞ்சு படித்து நமக்காக சொல்ல வராங்க. அவங்கள கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்போமா? Let us give thanks to the Lord for His unfailing and beautiful grace. Psalm 107:8. திருப்பாடல் 191:1-3 வரை வசனம். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உன்னை வேடரின் கண்ணிலிருந்தும் கொந்தளிக்கும் கொள்ளை நோயிலிருந்தும் தப்புவிப்பார். மத்தேயு 19:14. இயேசு, சிறு பிள்ளையை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீங்கள், ஏனென்றால் விண்ணரசு அவர்கள் கூறியது. பாடல் 23:1-4 முடிய. ஆண்டவரே என் நாயர், எனக்கு எதுவும் குறை இல்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துணர்வு அளிப்பார். தம் பெயருக்கேற்ற என்னை நீதி வழியில் நடத்துவார். மேலும் சாவின் நிழல் சுழிலும் பள்ளத்தாக்கின் நான் நடக்க நேர்ந்தாலும்
நீர் என்னோட இருப்பதால் எத்திங்குக்கும் அஞ்சிடேன். கோளும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். நன்றி. பாடல்கள் 103 1வது வசனம். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. திருப்பாடல்கள் 103 3வது வசனம். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கின்றார். திருப்பாடல்கள் 31:16வது வசனம். கடவுளே, உமது பேரன்பு கேட்ட எனக்கு இறங்கும், உமது அளவற்ற இரக்கத்தை கேட்ட என் குற்றங்களையும் துடைத்தருளும். திருப்பாடல் 51:1. என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என் முழு உலமை அவரது திருப்பெயரை ஏத்திடு. திருப்பாடல் 103:1. தேங்க்யூ. 18:4 வரை. இயேசு ஒரு சிறு பிள்ளை நிறுத்தி அவர்கள் நடுவில் நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என்று உறுதியாக சொல்கிறேன். பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகிறவனோ அவன் விண்ணரசில் பெரியவனாய் இருப்பான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அருமையாக இறைவார்த்தை சொன்ன அனைவருக்கும் நன்றிகள். அடுத்ததாக நமக்காக டான்ஸ் ஆட நம்ம அன்பிய சின்ன பிள்ளைங்க வந்து வராங்க. அருமையாக நடனமாடிய அன்பிய பிள்ளைகளுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். வில்லுப்பாட்டுனா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நம்மளுடைய
பாரம்பரிய இசைக்கலை வடிவம். அப்படிப்பட்ட வில்லுப்பாட்டை வந்து இப்போ நம்ம அன்பிய பெண்கள் நமக்காக பாட வராங்க. இப்போ போட்டி என்னன்னா, இப்போ அன்பிய பெண்கள் வந்து வில்லுப்பாட்டு உங்களுக்காக பாடுவாங்க. அதுலேருந்து ஒரு கதை சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அதை வந்து தெளிவாக கவனிக்கணும். அதுலேருந்து நான் லாஸ்ட்டில் வந்து ஒரு சின்ன கேள்வி கேட்பேன். கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு ப்ரைஸ். ஓகே? மரியே வாழ்க. கோடி வரம் தரும் புதுமை நாயகனை நாடி வரும் மக்கள் அனைவரையும் புனித மத்திய அன்பியத்தின் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்போ ஆரம்பிச்சிடலாமா? ஓ, ஆரம்பிக்கலாமே. தேவ மகிமைக்காக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஒழுங்கு முறைப்படி செய்யணும்னு வேதத்துல போட்டிருக்கு. அதனால நம்ம வில்லுப்பாட்டுக்கே உரிய மகிமை என்ன? நம்ம தந்தனத்தம் தானே. அப்ப அதுல இருந்தே ஆரம்பிச்சிருவோமா? ஓ, ஆரம்பிக்கலாமே. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட. ஆமா, வில்லினில் பாட. வந்தருள் வயசு தெய்வமே, வந்தருள் வயசு தெய்வமே. எட்டு கட்டை தாளத்தோடு இனிய நல் ராகத்தோடு, எட்டு கட்டை தாளத்தோடு இனிய நல் ராகத்தோடு பாடி தூதி செய்தி சொல்ல கிருபை தர வேண்டும் ஐயா. பாடி தூதி செய்தி சொல்ல கிருபை தர வேண்டும் ஐயா. மக்கள் மனம் மகிழ்ந்திட இதமாக செய்தி சொல்ல, மக்கள் மனம் மகிழ்ந்திட இதமான செய்தி சொல்ல வரம் தர வேண்டும் ஐயா. வரம் தர வேண்டும் ஐயா. எங்களுக்கு வரம் தர வேண்டும் ஐயா. எங்களுக்கு வரம் தர வேண்டும் ஐயா. சரி, நம்ம வில்லுப்பாட்டை பார்க்க வந்திருக்க எல்லோரையும் வரவேற்போமா? ஓ, தாராளமா. ஐயா வணக்கம் வணக்கம். உங்க பாசம் உள்ள தந்தையரே, பாசம் உள்ள தந்தையரே. மதுரை நாயகனின் மனப்பரப்பும் தூதுவரே, மதுரை நாயகனின் மனப்பரப்பும் தூதுவரே. வெள்ளி விழா நாயகனாய் வீச்சிருக்கும் தந்தையரே, வெள்ளி விழா நாயகனாய் வீச்சிருக்கும் தந்தையரே. கும்பிட்டோம் கும்பிட்டோம் கொடி வணக்கமுங்க, கும்பிட்டோம் கும்பிட்டோம் கொடி வணக்கமுங்க. பசமான தந்தைக்கு தோளுக்கு துணையான, பசமான தந்தைக்கு தோளுக்கு துணையான உதவி தந்தைக்கும் வணக்கம் வணக்கமுங்க. உதவி தந்தைக்கும் வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கமுங்க கருணையுள்ள கண்ணியரே, வணக்கம் வணக்கமுங்க கருணையுள்ள கண்ணியரே. இதயத்தின் உறவுகளே அன்பியத்தின் நெஞ்சங்களே, இதயத்தின் உறவுகளே அன்பியத்தின் நெஞ்சங்களே. கும்பிட்டோம் கும்பிட்டோம் கொடி வணக்கமுங்க, கும்பிட்டோம் கும்பிட்டோம் கோடி வணக்கமுங்க. சரி, எல்லாரையும் வணங்கியாச்சு. நம்ம என்னதான் காத்துட்டு இருக்க மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? ஆமா ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க. உழைக்க வந்த இடம் சென்னையா இருந்தாலும் பிறந்த இடத்தை மறக்க முடியுமா? அது எப்படி முடியும்? அதனாலதான் அங்க இருக்கிற ஒரு மாதாவின் வரலாறை பத்தி இந்த மதுரை வாயல் மக்களுக்கு சொல்ல வந்திருக்கோம். சரி, அந்த மாதா பேர் என்ன? அதிசய மணல் மாதாவே, மக்கள் அனைவருக்கும் நலம் தரும் பூங்காவே. அதிசய மணல் மாதாவே. ஓ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். பல அதிசயங்களை கேள்விப்பட்டிருக்கோம். உங்க ஒரு மாதா பேரே அதிசய மணல் மாதா தான். அப்படியா? அது எங்க இருக்கு? கணக்கன் குடி என்னும் ஊரினிலே சூழ்ந்து நிற்கும் பனை மரங்கள், தருவை என்றொரு நீர் சுனையில் தங்க தாமரை மலரானாய். கணக்கன் குடி என்னும் ஊரினிலே சூழ்ந்து நிற்கும் பனை மரங்கள், தருவை என்றொரு நீர் சுனையில் தங்க தாமரை மலரானாய். கணக்கன் குடியிருப்பு என்ற ஒரு சிறிய கிராமத்துல மாதா மீது பக்தியா இருக்கிறவங்க கனவுல வந்து, ஆமா, பக்தியா இருக்கிறவங்க கனவுல தான் மாதா வருவாங்க. பின்ன நம்ம கனவுலயா வருவாங்க? வருவாங்கப்பா. நாமளும் பக்தியா அன்பா இருந்தா நம்ம கனவுலயே வருவாங்க. சரி கேளுங்க. கனவுல வந்து ஒரு ஆலயம் கட்ட சொன்னாங்க. மக்களும் தங்க வசதிக்கேற்ப சின்னதா ஒரு ஆலயத்தை கட்டினாங்க. அருமை அருமை.
அதே ஊர்ல தான் சேசு மரியாயி வாழ்ந்து வந்தாங்க. அழகினில் சிறந்த சேசு மரியாயி, அழகினில் சிறந்த சேசு மரியாயி, சின்னஞ்சிறு வயதிலே மாதா மீது பக்தி கொண்டு, சின்னஞ்சிறு வயதிலே மாதா மீது பக்தி கொண்டு ஆலய பணிகளை அசையாக செய்து வந்தார். ஆலய பணிகளை அசையாக செய்து வந்தார். அன்னை மீது பக்தியா இருந்த அந்த நேரத்துல என்ன நடந்தது? அவங்க அப்பா இறந்து போக அம்மாவின் ஆதரவில் வளர்ந்து வந்தாங்க. அப்போ இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்களே. அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அழகிலும் பக்தியிலும் அனைவரும் மயங்கிட, அழகிலும் பக்தியிலும் அனைவரும் மயங்கிட அவள் மனம் கற்பு நெறி ஒழுக்கத்தில் நிறைந்திட, அவள் மனம் கற்பு நெறி ஒழுக்கத்தில் நிறைந்திட பெற்ற அன்னை விருப்பம் போல் இல்லறத்தில் இணைந்து வாழ்கின்ற பொழுதினிலே, வாழ்கின்ற பொழுதினிலே தன் தாயின் ஆசைக்காக இல்லறத்துல வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுலயும் ஒரு பேரிழப்பு. அவங்க வாழ்க்கை துணை இழந்து தனி மரம் ஆயிட்டாங்க. ஐயோ, என்னதான் கஷ்டம் இருந்தாலும் தான் சோதனை எல்லாம் மாதா ஒருவரிடமே சொல்லி அவள் பாதமே தஞ்சோன்னு இருந்தாங்க. மாதாவே சரணம், உந்தன் ஆதாரம் புவிக்காதாரம், கண்ணி மாதாவே சரணம். அஞ்சிரவே அன்னை மரியா அவள் கனவில் தோன்றி, மகளே அஞ்சாதே, ஓருயிர் ஜீவனுக்கு உணவளிக்கும் இறைவன் உன்னை மட்டும் கைவிடுவாரோ? இறை வல்லமையின் மகிமையை காலையில் காண்பாய் என்று கூறி மறைந்தார். ஓ, அப்போ அன்னையின் திருவிளையாடல் ஆரம்பமா? பொழுதும் புலர்ந்தது பறவையின் இசையிலே, பொழுதும் புலர்ந்தது பறவையின் இசையிலே, நாரையின் அழகினில் மீன்களின் வடிவினில், நாரையின் அழகினில் மீன்களின் வடிவினில் வறுமையும் நீங்கிட வழிவகை தெரிந்ததம்மா, வழிவகை தெரிந்ததம்மா. இப்படி நாரைகள் மூலம் போட்ட மீன்கள் மூலமாக அவள் வறுமை நீங்கிச்சு. அவள் நல்லா இருக்கிறது 4 பேருக்கு பிடிக்குமா? அது எப்படி முடியும்? அவளை விபச்சாரின்னு பழி சுமத்தி மன்னர் முன்னாடி நிப்பாட்டினாங்க. பொய்யர்களின் சூழ்ச்சியால் அக்கால வழக்கப்படி நடைவிலக்கரித்து கொலை செய்ய உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. நடைவிலக்கா? அப்படின்னா மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி செருப்பு மாலை எருக்க மாலை போட்டு உச்சியில தொலை போட்டு எண்ணெய் ஊத்தி ஒரு விளக்க பத்த வைக்கிற மாதிரி உசிரையே பத்த வச்சுட்டாங்க. பாவி பயலுங்க. நெருப்பின் வெண்மை தாங்க முடியாமல் இறுதியாக சேசு மரியா சாபமிட துணிந்தாள். மாதாவே நீயே சாட்சி, மாசற்ற என்னை மானபங்கப்படுத்திய இந்த கணக்கன் குடியிருப்பு அழியட்டும், மண் மாறி பொழியட்டும், மண் மேடாய் குவியட்டும், ஒருவர் கூட உயிர் தப்பாது செத்தொழியட்டும் என்றபடி உயிர் விட்டாள். அவளையின் சாபம் அகிலத்தை அழித்தது, அவளையின் சாபம் அகிலத்தை அழித்தது. சுறவழி வீசி மண் மாறி பொழிந்தது, சுறவழி வீசி மண் மாறி பொழிந்தது. உயிர் முற்றும் அழிந்து மண்மேடாயானது, உயிர் மட்டும் அழிந்து மண்மேடாயானது. அத்தோடு அன்னையின் ஆலயமும் மண்ணுக்குள் புதைந்தது. ஆமா, புதைச்சு போன ஆலயம் புதுப்பொழிவோடு வந்தது எப்படி? அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே, உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. 1798ல ஒரு பொன்னான நாள். என்ன நாள் தெரியுமா? அன்னை மரியா உலகிற்கு மீண்டும் தன்னை வெளிப்படுத்திய நாள். தவிச்சவாய்க்கு தண்ணி தர கால்நடையை கூட்டிக்கிட்டு, தவிச்சவாய்க்கு தண்ணி தர கால்நடையை கூட்டிக்கிட்டு, வல்லமேடை தாண்டி தருவையை நோக்கி
அப்படிதான் நினைச்சு அந்த வெடலை பையனும் அதை விட்டுட்டான். அத அப்பவே மறந்தும் போயிட்டான். அஞ்சிரவே அன்னை மாதிரி கனவினில் தோன்றி, அஞ்சிரவே அன்னை மாதிரி கனவினில் தோன்றி, தேரியில் கால்களை தடுத்தது நானே, தேரியில் கால்களை தடுத்தது நானே, தோண்டிட காண்பாய் அன்னையின் மகிமையை, தோளில் கால்களை அன்னையின் மடியில் என்று கூறி மறைந்தார். கனவுல வந்தது நிஜமானு தெரிஞ்சுக்க வேண்டாமா? தடுக்கி விழுந்த இடம் நோக்கி ஓடோடி போய் தோண்டி பார்த்தான். என்ன அதிசயம்! அதிசயமா? ஆமா, அதிசயம்தான். ஆலய முகப்பு அற்புதமாய் வெளிவந்தது. வெளிவந்த மகிழ்ச்சியில் மக்கள் அனைவரையும் அழைத்தான். மக்களோ பங்கு தந்தை அழைத்தார்கள். எல்லோரும் சேர்ந்து மண்ணை அகற்றினார்கள். ஆலய நுழைவாயிலில் பங்கு தந்தை தன் கரங்களை வைத்த பொழுது, என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு, ஈவானின் நீர்ச்சுனையை தாவீதின் கோபுரமி சாரோனின் மலரழகே, சீயோனின் அருள் மகளே, என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. ஆலயத்தை திறந்து பார்த்த பொழுது அன்னையின் அற்புத சுரூபம் மக்களை பார்த்து புன்னகித்தது. பல ஆண்டுகள் கழிந்த பின்னும் விளக்கு தண்டு அற்புதமாய் எரிந்து கொண்டிருந்தது. விளக்கு தண்டா அது இன்னுமா இணைஞ்சிட்டு இருந்துச்சு. ஆமா, இன்னும் தான் எரிஞ்சிட்டு இருந்து. அந்த மாதாவைத்தான் பரலோக மாதா என்றும், மண்ணில இருந்து வந்ததுனால மணல் மாதா என்றும், தேரி காட்டுக்குள்ள இருந்து வந்ததுனால காட்டு மாதா என்றும், பல அதிசயங்களை செய்ததுனால அதிசய மணல் மாதா என்றும் அழைத்தார்கள். தேரி மண்ணில் வந்து நின்றாய் வாழ்க வாழ்க, தெய்வத்தோடு காட்சி தந்தாய் வாழ்க வாழ்க, தேரி மண்ணில் வந்து நின்றாய் வாழ்க வாழ்க, தெய்வத்தோடு காட்சி தந்தாய் வாழ்க வாழ்க, தெய்வ புதையலாக வந்தாய் வாழ்க வாழ்க, தருவை கரையில் கோயில் கொண்டாய் வாழ்க வாழ்க, தெய்வ புதையலாக வந்தாய் வாழ்க வாழ்க, தருவை கரையில் கோயில் கொண்டாய் வாழ்க வாழ்க, தேரி மண்ணில் வந்து நின்றாய் வாழ்க வாழ்க, தெய்வத்தோடு காட்சி தந்தாய் வாழ்க வாழ்க, பெண்ணின் கால்கள் நடக்க வைத்தாய் வாழ்க வாழ்க, பேசும் வல்லமை தந்து விட்டாய் வாழ்க வாழ்க, பெண்ணின் கால்கள் நடக்க வைத்தாய் வாழ்க வாழ்க, பேசும் வல்லமை தந்து விட்டாய் வாழ்க வாழ்க, உண்ணும் உணவை உடனே தந்தாய் வாழ்க வாழ்க, உண்டியில் திருடன் திறந்து வைத்தாய் வாழ்க வாழ்க, உண்ணும் உணவை உடனே தந்தாய் வாழ்க வாழ்க, உண்டியில் திருடன் திறந்து வைத்தாய் வாழ்க வாழ்க, தேரி மண்ணில் வந்து நின்றாய் வாழ்க வாழ்க, தெய்வத்தோடு காட்சி தந்தாய் வாழ்க வாழ்க, பாத்திமாவில் காட்சி தந்தாய் வாழ்க வாழ்க, பூண்டி மாதாவாகி நின்றாய் வாழ்க வாழ்க, பாத்திமாவில் காட்சி தந்தாய் வாழ்க வாழ்க, பூர்ணி மாதாவாகி நின்றாய் வாழ்க வாழ்க, அன்னை வேளாங்கண்ணியானாய் வாழ்க வாழ்க, அதிசயமானள் மாதாவானாய் வாழ்க வாழ்க, அன்னை வேளாங்கண்ணியானாய் வாழ்க வாழ்க, அதிசயமானாய் மாதாவானாய் வாழ்க வாழ்க, தேரி மண்ணில் வந்து நின்றாய் வாழ்க வாழ்க, தெய்வத்தோடு காட்சி தந்தாய் வாழ்க வாழ்க. இதுதான் மணல் மாதாவோட வரலாறு. நீங்களும் தென்பகுதிக்கு வந்தீங்கன்னா
அதிசய மணல் மாத ஆலயத்திற்கு வந்து அன்னையின் ஆசிரை பெற்று வாருங்கள். நன்றி நன்றி நன்றி. சூப்பரா வில்லுப்பாட்டு பாடினாங்களே. இப்போ வந்து அதுல இருந்து நான் ரொம்ப 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 ஈஸியா ஒரு கேள்வி கேட்குறேன். ஃபுல்லாவே பாட்டு ஃபுல்லா வந்து அதிசய மணல் மாதா பத்தி தான் அவங்க பாடினாங்க. அதிசய மணல் மாதாவோட இன்னொரு பேர் என்ன? அந்த மாதாக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த மாதாவோட பேர் அவங்க சொன்னாங்க. இன்னும் 2 பேர் வேற இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு யாராவது சொல்றீங்களான்னு பார்ப்போம். மேல வந்து சொல்லுங்க வாங்க. பரலோக மாதா. கரெக்டாக சொன்னீங்க. பரலோக மாதா, காட்டு மாதா 2 பேர் இருக்கு. உங்களுக்கு ஒரு ப்ரைஸ். அடுத்து ஒரு கேள்வி. இது எல்லாமே எந்த ஊர்ல நடந்ததுன்னு சொன்னாங்க. அந்த ஊரோட இப்ப இருக்கிற பேர் சொல்லக்கூடாது, அவங்க சொன்ன பேரு. வாங்க வேலைக்கு வாங்க. கணக்கன்குடி. குடியிருப்பு. கரெக்ட் தான் ஃபாதர். அடுத்து கடைசி கேள்வி, ஒன்னே ஒன்று. இப்போ வந்து ஒரு பெண்மணி பற்றி அவங்க பாடினாங்க. அந்த பெண்மணிக்கு ஒரு தண்டனை கொடுத்தாங்க. அந்த தண்டனையோட பேர் என்ன? வாய்ப்பு இல்லைல்ல, யாருக்கும் தெரிஞ்சிருக்காதோ? இல்லை, அது என்ன, எந்த மாதிரி தண்டனை அது சொன்னாலும் ஓகே தான். வாங்க வந்து சொல்லுங்க, மேலே வந்து சொல்லுங்க. தண்டனையோட பேர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். அது என்ன தண்டனை, எந்த மாதிரியான தண்டனை அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரைஸ் கொடுத்துருங்க. அது வந்து சாபம், தண்டனை. இப்போ வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாங்கல்ல. கரெக்ட், அவங்களுக்கு ஒரு பரிசு. கரெக்டாக சொல்லிட்டாங்க. யார் சொன்னாங்க? இன்னொருத்தவங்களும் சொன்னீங்களா? சரி வாங்க, 2 பேரும் வாங்க. தண்டனையோட பேர் வந்து நடைவிலக்கெறித்து கொலை செய்தாங்க. எனக்கே வாயில் வரல. நடைவிலக்கெறிப்பது கொஞ்சம் கஷ்டமான பேர் தான், எனக்கே தெரியுது. ஓகே, இப்போ சூப்பராக வில்லுப்பாட்டு பாடினாங்களே. நெக்ஸ்ட் வந்து வாழ்த்துறை வழங்க அன்பிய ஒருங்கிணைப்பு தலைவி ஜாய்ஸ் ஜென்சன் அவர்களை மேடை கலைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அன்பான புனித மத்தேயு அன்பிய ஆண்டு விழாவை இந்த நண்பகல் வேளையில் காண வந்திருக்க நம்முடைய பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, அருட்சகோதரிகள், அருட்சகோதரர், பல அன்பியங்களில் இருந்து வந்திருக்கின்ற அன்பிய பொறுப்பாளர்கள், குறிப்பாக புனித மத்தேயு அன்பியத்தின் பொறுப்பாளர்கள், அன்பிய குடும்பங்களுக்கு, அன்பிய ஒருங்கிணைப்பாளரான என்னுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்பானவர்களே, புனித மத்தேயு அன்பியத்தின் உங்களுடைய பாதுகாவலரை பற்றி உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இருந்தாலும் சின்னதாக சுருக்கமாக 2 வார்த்தைகள். புனித மத்தேயு அவருடைய பெயர், யூதர்கள் அவரை அழைத்தது புனித மத்தித்தியா. அவர் யார், எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு நன்றாக தெரியும். சுங்க வரியிலே அதிலே அதிகாரியாக இருந்து அந்த மக்களுக்கு கடுமையான வரிகளை விதித்து யூதர்களின் வெறுப்புக்கு ஆளானவர். அவரை கண்டாலே அருவருக்கத்தக்க யூத மக்கள் அவரை பார்ப்பார்கள். அந்த நிலையில் இருந்தவரை தான் ஆண்டவர் இரக்கத்தோடு பார்க்கின்றார். என்னோடு வா என்று ஒரே ஒரு வார்த்தைக்கு அவர் கட்டுப்பட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்தொடர்ந்தார். மத்தேயு நற்செய்தியை அழகாக ஆண்டவருடைய பின்னணிகளையும் பாடுகளையும் பணிகளையும் உயிர்ப்பையும் சிறப்பாக எடுத்து சொல்லிய மத்தேயு நற்செய்தி நமக்கு எல்லோருக்கும் ரொம்ப பிரியமான ஒரு நற்செய்தி எழுதியவர். இறுதி வரை ஆண்டவருக்காக பாடுபட்டு மரித்தவர். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய ஒரே வார்த்தையில் விட்டுவிட்டு பின்தொடர்ந்தவர். என் அன்புக்குரிய புனித மத்தேயு அன்பிய மக்களே, நாமும் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவரின் அழைப்பு ஏதோ ஒரு வழியில் அவருக்கான பணிகளை செய்ய நம்ம அழைக்கின்ற போது எந்த நிலையில் இருந்தாலும் மனதார ஏற்றுக்கொண்டு அவருடைய பணியை செய்ய நாம் முன்வருவோம். தொடர்ந்து இந்த மத்தேயு அன்பியத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இவ்வளவு பங்கு தந்தை சொல்லுவார், இவ்வளவு உற்சாகமாக இத்தனை மக்கள் இங்கு வந்து அமர்ந்திருப்பது ரொம்ப சந்தோஷத்தை தருகிறது. அந்தந்த பகுதியில் நடப்பது சிறப்பு, அந்த பகுதியில் இவ்வளவு மக்களை பார்ப்பது பெரிய சிறப்பு. ஆனால் ஆலயத்திற்கு எல்லோரும் ஓடி வருவார்களாங்கிறது கேள்விக்குறி.
ஆனால் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு அதுக்காக ஒரு கைகளை தட்டி வாழ்த்துக்களை நாம் சொல்லிக்கொள்வோம். மத்தேயு அன்பியம் கடந்த காலங்கள் நன்றாக நடந்தது என்றாலும் இப்போது ஒரு படி மேலாக மிக மிக சிறப்பாக இப்போது இருக்கின்ற பொறுப்பாளர்கள், சகோதரிகள், சகோதரர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். கடந்த கால பொறுப்பாளர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுப்பெடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டையும் கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய உங்களுக்கு நன்றி. ஒரு அன்பளிப்பு பட்டுக்கனி அவர்கள் வந்து கொடுக்குறாங்க. இருங்க, சின்ன பிள்ளைங்க டான்ஸ் ஆனாங்களா, அவங்களுக்கு வந்து அன்பளிப்பு கொடுத்துருங்க. ஜெஸ்ரியா, மேரி, ஜெஃபர்சன், நாய்னிகா, அனிஷ், பெக்சியா, ஜெர்சன் எல்லாம் லைனா வாங்க. உற்சாகமா கரவொலியெல்லாம் ஏதாவது பண்ணலாமே, கிளாப் பண்ணுங்களேன். அடுத்ததாக ஒரு நடனமாட வந்து நம்மளோட அன்பிய பெண்களை வந்து மேடை கலைக்கிறேன். பாட்டு எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு. ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. எங்க ஐயாவை ஒன்ன விட்டா ஆதரவா யாரும் இல்லை. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு. எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. இறைவன் அல்லவா, என்னை தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்ட தெய்வம் அல்லவா, என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே பிள்ளை அல்லவா, நானும் பிள்ளை அல்லவா, உங்க பிள்ளை அல்லவா. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு. எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை.
எங்களை இரவும் பகலும் பாதுகாக்கும் தெய்வம் தானையா எங்களை காத்தருளும் கர்த்தரே பிள்ளை அல்லவா நாங்கள் பிள்ளை அல்லவா உங்க பிள்ளை அல்லவா ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு சூப்பரா நடனமாடிய அன்பிய பெண்களுக்கு நன்றிகள். அடுத்ததா வந்து ஒரு சில வார்த்தை பேசுறதுக்கு வந்து நம்மளோட மறைக்கல்வி பொறுப்பாளர் வந்து அமலசிரி அவர்களை மேடை கலைக்கிறேன். அன்பிய ஆண்டு விழா சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் ஒன்றா இணைஞ்சு நடத்துறது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கீங்க, கொண்டாட்டம்லாம் செமையாக இருக்கு. ஸோ இதை சிறப்பாக நடத்திட்டு இருக்கிற அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் அன்பிய மக்களுக்கும் நன்றியும் பாராட்டும். அவங்களுக்கு சின்ன அன்பளிப்பு நம்ம தலைவி அவர்கள் வந்து பண்ணுவாங்க. கைத்தட்டலாம். அடுத்ததான் வந்து நடனம் ஆடின அந்த 3 பெண்கள் வந்து இறைவார்த்தை சொல்ல வராங்க. அவங்கள உற்சாகமாக வரவேற்போம். திருப்பாடல் 122 வசனம் 1 முதல் 9 முடிய. ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை கேட்டதும் நான் அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உம் வாயிலாக நிற்கின்றோம். எருசலேம் செம்மையாக ஒன்றிணைந்து கட்டப்பட்ட நகராகும். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயர் அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கு நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றது. அது திராவித்து அரியணைகள் ஆகும். திருப்பாடல் 121 வசனம் 1 முதல் 8 வரை. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். அவர் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உன்னை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்குகின்றவர் கண்ணயறுவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க புனித லூக்கா அன்பிய தலைவி திருமதி டெல்சா அவர்களை மேடை கலைக்கிறேன். இப்போ வந்து திருமதி டெல்சா அவங்க வந்து ஒரு சின்ன ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த 3 பசங்க டான்ஸ் ஆனாங்களே அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுப்பாங்க. அடுத்ததாக ஒரு சின்ன டான்ஸ் நம்ம அன்பிய குட்டீஸ் ஆட வராங்க. உற்சாகமாக கை தட்டலாமா? He's the one who makes the sun shine. He's the one who puts the moon in the sky. He's the one who hung the stars one by one.
டான்ஸ் ஆடின நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க சுப்பீரியர் சிஸ்டர் வந்து ஆல்பினா அவர்களை வந்து மேடை கலைக்கிறேன். மரியே வாழ்க. எல்லோருக்கும் என்னுடைய நண்பகல் வணக்கம். மகிழ்ச்சியாக இருக்கிறது. தெசலோனிக்கருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லும் பொழுது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள் என்று சொன்ன மாதிரி குடும்பங்களாக ஒன்றாக கூடி ஆண்டு விழா எடுப்பது மிக சிறந்தது. குறிப்பாக குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாக கூடி அன்பை மட்டும் பகிர்ந்து கொள்வதல்ல, இறை வார்த்தையையும் பகிர்ந்து கொண்டு பிற மதத்தினர்களுக்கு நம் குடும்பங்கள் முன்மாதிரியான குடும்பங்களாக மாறி வருகிறது நினைத்து மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் ஒருநிலைப்படுத்தி நன்றாக பயிற்சி எடுத்துக்கொண்ட வில்லுப்பாட்டு குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் மணல் மாதாவை பற்றி நான் கேள்விப்பட்டதில்லை. இப்போ வரலாறே கேள்விப்படும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல், பிரேக் இல்லாமல் கண்டினியூவாக மாதாவை பற்றி பேசினாங்க. அவர்களுக்கு இன்னொரு முறையாக கைத்தட்டி நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து அன்பியங்களாக நல்ல சமாதான அன்புள்ள குடும்பங்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். தொடர்ந்து அன்பியங்களை முன்னிறுத்தி அன்பியங்கள் வழியாக நல்ல பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகின்றேன். சிஸ்டருக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு துணைத்தவழி வந்து கொடுப்பாங்க, கௌரி அவர்கள் கொடுப்பாங்க. அடுத்ததாக ஒரு நடனம் இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சின்ன ஃபாதரை வந்து மேடை கலைக்கிறேன். நம்ம ஃபாதர் டேவிட் பீட்டர் அவர்கள் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து நமக்காக இப்போ பேச போகிறாங்க. ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் ஒரு சில அன்பிய ஆண்டு விழாவுக்கு நான் போயிருக்கேன். ஆனால் போன வரைக்கும் பார்த்ததில் இந்த அளவுக்கு அன்பியத்தில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுமே எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேமிலிஸுமே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய அன்பியத்திலேருந்து அதுவே எனக்கு ஒரு மகிழ்ச்சியானது. ஏன்னா உங்களுடைய பிள்ளைங்க, நீங்கள் உங்களுக்கான எவ்வளோ வேலைகள் இருக்கும், அதையெல்லாம் தாண்டி இந்த ஒரு நேரம் உங்களுடைய அன்பியம் அந்த உணர்வோடு இங்கே வந்திருக்கீங்க. எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியான இது. மற்ற அன்பியங்களை நான் பார்த்த வரைக்கும் நான் கம்பேர் பண்ணல. வழக்கமாக என்ன பண்ணுவோம், ஏதாவது டான்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமே இருக்கும். ஆனால் இதில் ஒரு சிறப்பானது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த இறை வார்த்தையை நீங்கள் வாசிப்பதற்கான ஒரு தூண்டுதலை கொடுக்குறீங்க. அந்த இறை வார்த்தையை வாசிக்க, அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு நீங்கள் அடுத்து அந்த பிள்ளைகிட்ட எப்போ கேட்டாலும் சரி அந்த இறை வார்த்தை நிச்சயமாக ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. அது இந்த அன்பியத்தில் நான் பார்க்குறேன். அதே போல் என்னுடைய ஒரு கண்காணிப்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த அன்பியத்தை பொறுத்த வரையிலும் நான் வீடுகளுக்கு வந்திருக்கிறேன். அதே போல் உங்களுடைய அன்பியங்கள் சிறப்பிக்கும் போதும் பார்த்துருக்கேன். ஒரு வகையான ஒத்துழைப்பு எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஒரு உறவுகளாக ஒரு குடும்பமாக இணைந்து செயல்படுங்க. இதே ஒத்துழைப்பு எல்லா காரியங்களிலும் இருக்கணும். இந்த ஆண்டு விழாவை சிறப்பிக்கிற இந்த நிகழ்ச்சிகளில் மட்டும் இல்லாது மற்ற எல்லா விஷயங்கள்லையும் உங்களுடைய திருப்பலி நிறைவேற்றக்கூடிய அந்த நாளாக இருக்கட்டும், ஒவ்வொரு மாதமும் அந்த அன்பிய கூட்டமாக இருக்கட்டும், உங்களுடைய அன்பியங்களில் இருக்கக்கூடிய குடும்பங்களுடைய விழாக்கள் எல்லா விஷயத்திலும் இணைந்து செயல்படுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நாள் நம்ம ஒன்றா வந்து கொண்டாடிட்டு போகிறது வந்து யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் அதை தொடர்ச்சியாக அந்த அன்பில் அதில் நிலைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் ஒரு உண்மையான ஒரு சீடத்துவ வாழ்வு. ஏன்னா நீங்கள் ஒரு தலை திறந்த சீடருடைய நாமத்தை உங்களுடைய அன்பியத்துக்கு வச்சிருக்கிறீங்க. அதன்படி வாழ உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துகளும் பாராட்டுகளும். சிறப்பாக இன்றைய நாளில் இந்த கலை நிகழ்ச்சி இதனை தொகுத்து வழங்கியவர், இதனை ஏற்பாடு செய்தவர், பங்கேற்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஃபாதரை வந்து கௌரவிக்க அன்பிய பொறுப்பாளரை வந்து கூப்பிடுறேன். அப்படியே ஃபாதர் டான்ஸ் ஆடினவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருங்க. கௌரி, சுதா, ஜெனி, பிரியா, செல்வி, ஜெனி, இன்ஃபன்ட். அடுத்ததான் ஒரே ஒரு நடனம், இதுதான் வந்து கடைசி. கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கேள்வி கேட்குறேன்.
நான் கேள்வி கேட்குறேன், ஃபாதர் ஆனால் பதில் சொல்லக்கூடாது. ஃபாதர் தவிர யார் வேணால் பதில் சொல்லலாம். பதில் வந்து கரெக்டாக தப்பான்னு ஃபாதர் சொல்லுவாங்க. ஓகே, ப்ரைஸ் வந்து இருக்குது, ப்ரைஸ் இருக்குது. என்ன கேள்வினா, இப்போ வந்து நான் ஒரு எழுத்து கொடுப்பேன், அந்த எழுத்தில் பைபிள் கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஆ சொன்னேன்னா ஆரோன், ஆபேல் அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ நான் வந்து ஆ சொல்ல மாட்டேன், வேறு ஏதாவது தான் சொல்லுவேன். இங்கே வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆனால் மேலே வந்து தான் சொல்லணும். குறைஞ்சது 3 பேர் சொல்லணும், 3 நபரோட பேர். பைபிள் கேரக்டர் எனக்கு வந்து பைபிள் கேரக்டர் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஃபாதர் சிஸ்டர் கண்டுபிடிச்சிருவாங்க கரெக்டாக தப்பான்னு. ஓகே, இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தை வந்து யோ. நான் வந்து ஒன்று எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யோவான். அதை மாதிரி யோவான் இல்லாமல் 3 வந்து மேடைக்கு வந்து சொல்லணும். யார் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சொல்கிறவங்களுக்கு பரிசு. மேடைக்கு வந்து சொல்லணும். அங்கேருந்து சொன்னாலாம் கணக்கில். யோபு, யோனா, யோசுவா. சூப்பர், சரியான விடை. பரிசு கொடுக்க வந்து தலைவி வந்து வராங்க. ஓகே, அடுத்ததாக வந்து ஒரு நடனம் ஆட வந்து நம்ம அன்பிய பிள்ளைங்க வந்து வருவாங்க. டான்ஸ் ஆட வரமானு கேட்டேன், அதுக்கே கோவப்படுறீங்க. அசைந்திடு உலகமே அசைந்திடு, இயேசுவுக்காய் அசைந்திடு நீ. மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு, இயேசுவுக்காய் எழும்பிடு நீ. துன்பங்களை நீக்கி நம் துயரங்களை போக்கி, பயமெல்லாம் மாற்றி நம் கவலை எல்லாம் போக்கி, எனக்காக வந்தீரே என் வாழ்வை நீர் மாற்றி தந்து. நேசிக்கிறேன் 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 இயேசுவை, நேசிக்கிறேன் 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 இயேசுவை, நேசிக்கிறேன் 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 இயேசுவை, நேசிக்கிறேன் 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 இயேசுவை. அசைந்திடு உலகமே அசைந்திடு, இயேசுவுக்காய் அசைந்திடு நீ. மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு, இயேசுவுக்காய் எழும்பிடு நீ.
இந்த டான்ஸ் ஆட முடியுமா உன்னால? நான் கலாய்கிரி ஆட தெரியாதுன்னு என்னமோ ஆடினா மட்டும்தான் டான்ஸா? உனக்கு அதான் டான்ஸ்னா எனக்கு இதான் டான்ஸ். எங்க ஊர்ல இப்படிதான் ஆடுவோம். இதான் கைத்தட்டி. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்தா குயிலுக்கு பாட்டு சொல்லி கொடுப்போம், மயிலுக்கு ஆடவும் கத்து கொடுப்போம். மாத்தி வச்சது யாரு? அவருக்கு நாங்க போட்டு டான்ஸ் சொல்லும் பாரு. நிலைக்குள்ளே கலை சலைகளை நீக்கி வச்சது யாரு? சிறை கலை மலை தலை வந்தவரை கொலை சொல்ல கேளு. I have a reason to dance. I have a reason to shout. For I am filled with grace. Hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala. Hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala. Hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala. Hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala. Hey hala, Jesus carried the cross. He fully paid the price. Now I am right in His eyes. Hala, 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 hala. Hey yalla hala, 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 hala. Hey yalla hala, 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 hala. Hey yalla hala, 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 hala. Hey yalla. Okay boss, now let's listen to the rhythm of Chennai. ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டுருவான். காக்காவலி மாதிரி இருக்குது. அதுவும் அண்டங்காகா வலிப்பு. துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்து நீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்து நீங்க. கழிவின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணுங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? சூப்பராக டான்ஸ் ஆடின நம்ம அன்பிய பிள்ளைகளுக்கு நன்றிகள். இறுதியாக நம்ம பங்கு தந்தை வந்து ஒரு சில வார்த்தைகள் பேச வராங்க. ஆண்ட்ரூ டொமினிக் அவர்கள். ஃபாதரை வந்து கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. ஃபாதரில் என்னால் உட்காரவே முடியல உண்மையா. இந்த ஒருத்தர் ஆனாங்களே கௌரி தானே அவங்க பேர். வாங்க ஒரு நிமிஷம். இல்லை சின்ன ஃபாதர் கேட்டார். வாங்களேன் ஒரு நிமிஷம். கௌரியா? ஆமாம் கௌரி. கௌரி கலைக்கு இந்த பக்கம் சின்ன ஃபாதர் கேட்டார். எல்லாம் டான்ஸ் ஆனாங்களே. இன்னொருத்தர் அண்ணா அவங்க பேர் இவங்க கூட நீங்கள் வாங்க. நீங்கள் நீங்களும் வாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஆ 2 பிள்ளைங்க வச்சுக்கிட்டு இவங்க ஆடின ஆட்டத்தை பாருங்க. பலத்த ஒரு கரை செம்ம என்னாச்சுங்க. அந்த பிரதர் சொல்கிறது என்ன நடுவில் குத்துறாங்க, பயங்கரமாக குத்துறாங்க. செம்ம வெரி குட், நல்லா ஆடினாங்க. இப்போ பிள்ளைங்களும் விளையாடுவாங்க. ஜெனிலாம் செம்ம டான்ஸரு.
இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் பலத்த ஒரு கரவொலி கொடுங்க. இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு தோய்வும் இல்லை. முதல் பாயிண்ட், அதுவே ஒரு பெரிய விஷயம். இப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைப்பு என்பது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. உங்களுக்கு தெரியல, அது பிள்ளைங்களுடைய டான்ஸாக இருக்கும், குழந்தைங்களோட டான்ஸாக இருக்கும், அல்லது நான் சொன்ன மாதிரி ஒரு என்ன சொன்னீங்க இந்த வில்லுப்பாட்டாக இருக்கலாம். அதாவது இந்த மேடையை வந்து நான் பார்த்து மகிழ்வதுன்னா நிறைய புதுப்புங்கள். வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில அன்பியங்கள்லாம் மைக்கை கொடுத்தா அடித்து புலவாங்க, டான்ஸு கலக்குவாங்க. ஆனால் இங்கே நிறைய பேர் நான் பார்த்தேன், ஆலிஸ் இந்த டீம் நிறைய பேர்லாம் வந்து ஸ்டேஜ் மேலே ஐயோ எனக்கு பார்த்தா வெக்கமாக பார்த்தா எனக்கு பேசுவேன். இந்த மேடம் வாசித்தாங்களே, உங்கள் பேர் என்ன? இவங்க வாசித்தாங்களே, இந்த அம்மா பேசவே பேசாது, சைலரில். அது பேர் என்ன? சைலர் பேர் என்ன? சைலர் பேர் பெல்சி. ஐயோ ஃபாதர் எனக்கு வராது ஃபாதர். ஆனால் பாருங்களேன், இதுதான் அன்பியம். சிஸ்டர் ரொம்ப அழகாக சொன்னாங்க. நீங்கள் அனைவரும் ஃபாதர் சொன்ன மாதிரி தான், நீங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கீங்க. இந்த இடத்துல நான் வந்து ஒருத்தர் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். அது யாரும் இல்லை, அமலா தான். ப்ளீஸ் கம் வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க அமலா. ஆகவே ஒரு தலை சரியாக இருந்தால் மற்றதெல்லாம் சரியாக இருக்கும். நான் அதை தான் எப்பவுமே சொல்லுதான், பங்கு தந்தையாக ஒரு நாடு உருப்பொண்ணுன்னா தலைவர்கள் சரியாகணும். ஆகவே இந்த ஒரு அன்பிய ஆண்டு விழாவை பற்றி என்கிட்ட சொன்னாங்க, ஃபாதர் இந்த மாதிரி மற்ற ஆண்டு விழா வைக்கலாம் முயற்சி இருக்கணும் ஃபாதர். நான் சொன்னேன் கண்டிப்பாக பண்ணுங்க. எப்போனா ஃபாதர் 9ஆம் தேதி கேட்டாங்க. ஓகே, இப்போ சாயங்காலமாக காலையா ஃபாதர்? காலையில் வச்சுக்கலாம் ஃபாதர், நம்ம சர்ச்சில் வச்சுக்கலாம் எல்லாம். அப்போ சொன்னாங்க ஃபாதர் சாப்பாடுலாம் போகிறோம் ஃபாதர். பாருங்கள் கூட சரி, ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் ப்ரோக்ராம் முடிச்சிடும் நினைக்கிறேங்க. ஆல்மோஸ்ட் 2 hours ஆச்சு. ஆல்மோஸ்ட் 12 மணி ஆகும்போது 10 மணிக்கு 1.25 மணி அதுக்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக அது நடனமாக இருந்தாலும் சரி, அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் பார்க்க மகிழ்ந்த விஷயம், அமலா வந்து எல்லாரையும் உள்ளே கொண்டாந்தாங்க. அதுதான் விஷயம். அது ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுக்கலாம். வழக்கமாக சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் டான்ஸ் ஆடுவாங்க, சில ஆம்பளை பசங்க டான்ஸ் ஆடும், பொம்பளை பசங்க முடிச்சுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அனைவரையுமே பெரியவங்களாம் உள்ளே கொண்டாந்து அனைவரையுமே ஒன்றிணைத்து மிக இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப அற்புதமாக நடந்தது. அதுவும் மத்திய அன்பியம் பார்த்தீங்க எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து முடிசூடி கொண்டு இருக்கிறீங்க. நான் கூட சொன்னேன், இந்த கடந்து நடந்த வினாவிடை போட்டியில் மற்ற அன்பிலாம் உழுந்து படித்தாங்க, தலைக்கீழே படித்தாங்க, பைபிளே தலைக்கீழே கரைச்சி குடித்தாங்க. ஆனால் வந்து போய் பார்த்தா புஷ்ஷுன்னு போயிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அமலா வந்து படிக்கவே இல்லை. நான் சொன்னேன் ஃபாதர், அந்த தான் படித்தேன், அந்த ஸ்மார்ட்னஸ், அதாவது படிக்கிறது முக்கியம் இல்லை, அவ்வளோ இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட்டாக இருக்கணும். அன்றைக்கி அமலாவுடைய அந்த டீம் வந்து நான் சொல்கிறது பொறுப்பாளர்கள் மற்ற அனைவரையும் ஒன்றிணைப்பது இப்போலாம் ரொம்ப அதிகமான இன்வால்மெண்ட். நீங்கள் இதில் கூட போட்டியில் ப்ரைஸ் வாங்கில, இந்த கோலப்போட்டியில் நிறைய பங்கெடுப்பு. நான் சொல்லுவேன், ஒரு அன்பியம் உயிரோட்டமாக இருக்கணும் அப்படின்னா பங்கேற்பு இருக்கணும், பங்களிப்பு இருக்கணும். இது ரெண்டுமே தான் முக்கியம். பங்கேற்பும் பங்களிப்பும் இருந்தாலே அந்த அன்பியம் ஆக்டிவாக. ஃபாதர் யாரும் வர மாட்டாங்க, ஃபாதர் கூப்பிட்டா வரவே மாட்டாங்க, சொல்லிகிட்டே இருப்பாங்க சில பேர்லாம். என் அம்மலாக்கிட்ட அப்படிலாம் கிடையாது, கஷ்டம். அம்மலாக்க நிறைய வேலை இருக்குது, மற்ற அன்பிய பொறுப்பாக இருக்காங்க. பட் இருந்தாலும் அனைவரையும் உந்து தள்ளி உற்சாகமாக ஒரு ஊக்குவிசையாக இருந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை செய்வதெல்லாம் என்பது, அதுவும் மத்திய அன்பியம் முதல் அன்பிய ஆண்டு விழா நினைக்கிறேன் தானே முதல். அது எத்தனை பலம் நீங்கள் வந்த பிற்பாடு ஓகே, அவர் பலத்தை ஒரு கரவொலியை கொடுத்து மீண்டும் இந்த அன்பிய மக்கள். சின்னப்பா சொன்னார், ஃபாதர் நம்ம ஏதாவது ப்ரோக்ராம் வச்சா கூட இவ்வளோ கூட்டம் வராது ஃபாதர், ஒரு அன்பியத்தில் என்ன ஃபாதர் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எல்லாரும் ப்ரெசன்ட். அவர் சொன்ன பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி தான் ஒரு லீவ் நாள், நிறைய எங்கே சாப்பிட்ணும் வெளியே போனால் இருக்கலாம். அதையெல்லாம் விடுத்து நீங்கள் அனைவருமாக ஒன்றாக இணைந்து இந்த நாளை வந்து அர்த்தப்படுத்தி இருக்கிறீர்கள். அப்படி நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருவரும், அது அமலாமது அன்பிய பொறுப்பாளராக இருக்கட்டும், அவங்களுடைய கணவர்மார்கள் அல்லது பிள்ளைகள், நடனமாடியவர்கள், பங்கெடுத்தவர்கள், அந்த என்ன சொல்வீங்க என்னதான்னாங்க வில்லுப்பாட்டு மணல் மாதா பற்றி ரொம்ப அழகாக அந்த அம்மாலாம் இப்போ தான் புதுசாக நான் பார்க்குறேன் ஸ்டேஜ் மேலேயே. ஆகவே இப்படி பல புது முகங்கள்லாம் வந்து இந்த மேடை அலங்கரித்து அர்த்தப்படுத்திருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் வேணும், இதுதான் ஒரு பங்கு சாமியாருக்கு சந்தோஷம். நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒன்றாக இருக்கணும். இன்னும் நீங்கள் அடுத்த ஒரு நிலைக்கு செல்வதற்கு இதே ஒரு கூட்டுணர்வு நாம் தொடர்ந்து பயணிப்போம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புனித மத்தேயு அன்பத்தினுடைய ஆண்டு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. இப்போ ஃபாதருக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு அளிக்க வந்து ஜென்மராக்கனி கியூரியா துணைத் தலைவர் சேசானந்தரை மேலுக்கு அழைக்கிறேன். ஃபாதர் அப்படியே அன்பிய குடும்பங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் நீங்களே உங்க கையால் கொடுத்துருங்க. எல்லாருக்கும் நாங்களாம் பேசிட்டு, நான் ஜாய்ஸு சிஸ்டரு சின்னசாமியெல்லாம் பேசிட்டு தான் எங்களுக்கு போட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் பேசாமே போட்டாங்க. அது யாருன்னா அது லூக்கா அன்பியத்தை சேர்ந்த ஒரு அம்மா இருக்காங்க, அன்பிய தலைவர் டெல்சா.
வந்து நின்னாங்க உடனே போட்டாங்க, ஏன்னா அது அவங்க சொந்தக்காரர். சரிடா. இந்த மத்திய அன்பி உறுப்பினர்கள் திரு மிக்கேல் ஜெயராஜ் கிளாடிஸ், பின்னாடி அந்தோணி பீட்டர் ஆரோக்கியமேரி, ஜேஸ் ஆனந்த் பிலோமினால், அமல்ராஜ் பட்டுக்கணி, வில்லியம் பெல்சியா, சுதாகர் ஜெனிட்டா, அந்தோணி ஜான்சன் ஜெசிந்தா, அருமை செல்வம் ஜான்சி, ஆனந்த் கௌரி, ஊதான்ஸ் பிரிசில்லா, மோசஸ் செல்வி, லெனின் ஜோதி, ராபர்ட் செல்வி, அருள்ராஜ் தாரா, அன்புராஜ் வெண்ணிலா, ஜீவிதா ஜெயசீலன், ஜென்சி பள்ளிமலர், பிரியா ராஜேஷ், மேரி, சோனிதா விவேக்குமார், ஜெய்கர், பால்ராஜ் கன்னிமரியா, ராஜா ஏஞ்சல், ரவி தேவி, மேரி வேளாங்கண்ணி, ஜோசப் பிலோமினால். அடுத்ததாக நன்றியுரை வழங்க நமது அன்பிய தலைவி அவர்களை வந்து அமலாராஜன் அவர்களை மேடை கலைக்கிறேன். புனித மத்திய அன்பி ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற ஆற்றல் தந்த நற்கருணை நாதரின் ஆசிரியருக்கும் அன்னையின் பரிந்துரைக்கும் கோடான கோடி நன்றிகள். நம் பாசமிகு பங்கு தந்தைக்கும் நிகழ்ச்சிக்கு உறுதுணையாய் உதவிய உதவி தந்தைக்கும் எங்கள் அழைப்பை ஏற்று ஆர்வமாய் வந்து எங்களை உற்சாகப்படுத்திய அருட்சகோதரிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நாங்கள் அப்படி என்னதான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆசையாக வந்த ஜாய்சக்கா மற்றும் உடன் இருக்கும் எல்லா அன்பிய பெருமக்கள், அன்பிய தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். காண வந்த பங்கு மக்களுக்கும் நிகழ்வுகளில் பங்கேற்று நம்மை மகிழ்ச்சிப்படுத்தி நம் அன்பிய மக்களுக்கும் பொருளாதார உதவியும் சிறப்பும் கொடுத்து உதவிய நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மேலும் நாம் என்ன இங்கே பண்ணுறோன்னு உலகத்துக்கே தெரிய வைக்கும் நம்ம மதுரவாயில் சர்ச் யூடியூப் சேனல் உதவியாக இருக்கிற ஜோசப் தம்பிக்கும் நம்ம நெஞ்சார்ந்த நன்றிகள். திரு ஜோசப் அவர்களை மேடை கலைக்கிறோம். சின்ன அன்பளிப்பு. அடுத்ததாக வந்து அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அருமையாக வில்லுப்பாட்டு பாடினவங்களுக்கு மட்டும் ஒரு கிஃப்ட், அதுக்கப்புறம் சாப்பாடு தான் ஃபாதர். வில்லுப்பாட்டு பாடினவங்க மேடைக்கு வாங்க. சின்ன அன்பளிப்பு. பிரதர் மேடைக்கே வரல, அதனால இப்போ நான் பிரதரை கூப்பிடுறேன். கிஃப்ட் கொடுக்க வந்து பிரதர் வராங்க. நான் ஒரு சில வார்த்தை பேச கூப்பிட்டதுக்கு வந்து வரமாட்டேன்ட்டாங்க பிரதர். பிரதருக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு அளிக்க வந்து ஆரோக்கியராஜன் அவர்களை வந்து மேடை கலைக்கிறேன். வாங்க, பிரதருக்கு ஒரு அன்பளிப்பு அளிக்க வாங்க. நிகழ்ச்சி வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் அமைதியாக பொறுமையாக இருந்தவங்க எல்லாருக்கும் நன்றிகள். எல்லாரும் சாப்பிட போகலாம். நன்றி, வணக்கம்.